ஏ ஹலோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. இந்த வாரம் வந்துட்டு போன வாரம் பிரீமியர் லீக் கேமிங்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் போச்சு. அதுல வந்து சில டீம்கள் செம்ம அடி வாங்கி பயங்கரமா பர்ச்சேஸ் பண்ணி வாயெல்லாம் விட்டு லீக் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? அமோரிம்க்கு வந்துட்டு பேக் டு பேக் வின் கொடுத்த, அவன் ரெக்கார்ட்லயே இல்லாத ஒரு பேக் டு பேக் வின் கொடுத்த கிளப் யாருன்னா லிவர்பூல், அதுவும் ஆன்ஃபீல்டுல. கடைசியா நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன், டேய் அவங்க எல்லாம் கடைசியா ஜெயிச்சப்போ வெயின் ரூனி அடிச்சான்டா, வேன்கால் ஏரியால அடிச்சாங்கடா, இவங்க எல்லாம் வந்து நம்மள போட போறாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தினாட்டா தான் இருந்தோம். ஆனா நீ சொல்லிட்டு தான் இருந்த, இல்லடா கொஞ்சம் கொஞ்சம் எங்க ஐப்ப குறடா, நம்ம லைட்டா ஒரு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் வந்து ஆன்ஃபீல்டா, எக்கிட்டிகேடா, ஈசாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எனிவே, இட் வாஸ் அ குட் கேம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைட்டட்ல இருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தே பேசலாம். நீ நீ எப்படி ஜட்ஜ் பண்ண? வேர் யூ சர்ப்ரைஸ் இப்படி ஆடுவாங்கன்னு நினைச்சியா, இல்ல தி அவுட் பெர்ஃபார்ம்டா, இல்ல வி அண்டர் பெர்ஃபார்ம்டா? நீ எப்படி பாக்குற அந்த மேட்ச்? சர்ப்ரைசிங் திங், சீசன் எல்லாருமே திட்டிட்டு இருந்த ப்ரூனோ அண்ட் காஸ்மிரோ மிட்ஃபீல்ட் ஒர்க். பிவட். தேர் மிட்ஃபீல்ட் ஓவர் பெர்ஃபார்ம் பெட்டர் தேன் ஆர் மிட்ஃபீல்ட். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு விஷயம் வந்து எவ்ரி டைம் மேன் யுனைடெட் வென் ஃபார்வர்ட் ஃபெல்ட், லிவர்பூல் ஃபேனா ஐ ஃபெல்ட் லிவர்பூல் வில் கன்சீட். ஐ ஹோப் உனக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து போன ஸ்டார்டிங் மேட்ச்ல இல்ல, 60 செகண்ட்லயே எவ்வளவு அதுக்குள்ளே கன்சிட் பண்ணிட்டோம் நம்ம. ஒரு கான்ட்ரவர்ஷியல் கோல் தான் அது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது கான்ட்ரவர்ஷியல்லாம் இல்ல. ஹெடர் ஓகே, என்ன பொறுத்த கான்ட்ரவர்ஷியல்லாம் இல்ல. இட் வாஸ் அப்சல்யூட் பிளண்டர் ஃப்ரம் வேன் டைக் என்ன பொறுத்த வரைக்கும். அவன் வந்து கரெக்ட் கரெக்ட். கொனாட்டே வந்துட்டு குன்யாவோட ரன்னை ட்ராக் பண்ணுன்னு சொல்ற கேப்ல அவனோட பேக் பிளைண்டா அவன் பேக் சைட்ல ஒம்பமா ஓடுறதே அவன் பார்க்கல. அவன் பார்த்திருந்தானா ஓடி இருப்பான், ஏதாவது பண்ணிருப்பான். இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆன் வேன்டைக். அண்ட் ஆல்சோ மெக்காலிஸ்டர் அந்த டியூவலுக்கு இருக்கான். வேன்டைக் வந்து அதை போயிட்டு வின் பண்ணணும்னு ஒரு அவசியமே அவனுக்கு இல்ல. அவன் செகண்ட் பால் அந்த மாதிரி சம்திங் வெயிட் பண்ணிருக்கலாம். சரி, அடுத்தது சரி, போ நீ கண்டினியூ பண்ணு. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் ரொம்ப பெரிய அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட அட்டாக், குன்யா சிங்கிள் ஹேண்டட்லி லாஸ்ட் சீசன் உல்ஸ்ல வந்து இங்க வந்து ஒரு செம கோல் அடிச்சான். இந்த லாஸ்ட் கேம் வந்து ஈவன் தோ ஹி டிட்ன்ட் ஸ்கோர், ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ். அவன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. லெமன்ஸ் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஒரு யுனைடெட் கீப்பர்ஸ் ஆஃப்டர் டெகே வந்து நிறைய ஒனானா பார்த்து பைண்ட் கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல் பார்க்கறதுக்கே அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு கரெக்ட். யுனைடெட் டிசர்விங் அண்ட் ஆல்சோ ஐ வுடன்ட் சே யுனைடெட் டிட்ன்ட் டிசர்வ். நீ லெமன்ஸ் டச் பண்ணதுனால சொல்றேன், இந்த பேக்ல பில்ட் அப் பண்ற பிளே எல்லாம் கிடையாது, ஓகேவா? அமோரிம் வந்துட்டு நம்ம அமோரியம் வந்து டாக்டிக்கலா கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தோம்ல. கரெக்டா வந்தான். லிவர்பூல் வந்து இந்த சீசன் ஃபுல்லா செகண்ட் பால் வின் பண்றதுக்கு அவங்க மிட்ஃபீல்ட்ல பாடிஸே இல்ல. எல்லா பாலும் அவன் டிஃபென்ஸுக்கு லான்ச் பண்ணு, இல்ல மிட்ஃபீல்டுக்கு லான்ச் பண்ணு. வேன்டைக் ஹிட் பண்ணுவான், செகண்ட் பால் வின் பண்ணு, செகண்ட் பால் வின் பண்ணு, செகண்ட் பால் வின் பண்ணு. அதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. பேக்ல இருந்து அவன் பிளே அவுட்டே பண்ணல. ரொம்ப ரேரா ரெண்டு பாஸ் நம்ம தான் போட்டான் அவன் டைரக்டாவே அவங்களோட மிட்ஃபீல்டுக்கு. ஸோ நான் அதான் சொல்கிறேன், இப்போ யுனைடெட் வந்து டிசர்விங் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் அ பாயிண்ட். தே பெர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. அவே க்ரௌட், தேவர் அண்டர் டாக்ஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, தே ஒன். அண்ட் எவ்ரி டைம் அவங்க அந்த ஃபைவ் அட் த பேக் செட் பண்ணும்போது தே ஆர் பிளேயிங் வெல். அவங்க ஆன் பால் அவங்க பேக் த்ரீ இருந்துட்டு ஆஃப் பால் வந்துட்டு ஃபைவ் அட் த பேக் போகும்போது தே ஆர் பிளேயிங் வெல் ஆக்சுவலி. ஸோ அவங்க ஃபேவரட்ஸா ஒரு மேட்ச்குள்ள போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ பாப்போம், இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் விக்டரி ஃபார் அமோரிம். அமோரிம் இங்க வந்து எப்படி மொமெண்டம் பில்ட் பண்றான்றது அமோரிம் கையில தான் இருக்காது. ஸோ குவிக்லி லிவர்பூலுக்கு வருவோம். இல்ல சாரி, இன்னும் ஒரு ஷவுட் அவுட் நம்ம வந்து மெக்வேருக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா மெக்வேர்னு யோசிச்சு பார்த்தனா கேம் ஆஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஃபெண்டரா வந்து அவனை ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ட்ரால் பண்றாங்க, யூடியூப்ல ட்ரால் பண்றாங்க, ட்விட்டர்ல ட்ரால் பண்றாங்க. நெவர் லெட் எனிதிங் டு ஹிஸ் ஹெட். ஓலே கனே சால்ஸ்டார் வந்து ஐ திங்க் ஹி ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஹிஸ் கேப்டன்சி. அதெல்லாம் பண்ணி ஹி ஸ்டில் கேம் பேக். அண்ட் லாஸ்ட் 2 சீசன்ஸ் ஈஸிலி யுனைடெட்ஸ் பெஸ்ட் பிளேயரா இருந்திருக்கான். ஐ திங்க் ஹி ஹஸ் ஒன் த ஃபேன்ஸ் பேக். அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் ஆக்ட்னு சொல்லலாம். கண்டிப்பா அங்கங்க பிளஸ் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் க்ரூஷியல் கோல்ஸ் வேற. லாஸ்ட் இயரும் சரி, இந்த இயரும் சரி, லிட்டரலா மெக்வேர் சென்டர் ஃபார்வர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது நம்மளை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த மேட்ச் வந்து அமோரியம் வந்துட்டு அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அது அழகா வந்தான். பேர் மினிமம் அதை பண்ணிட்டு போயிட்டான். பிளிப் சைட் ஆஃப் தட் இப்போ வருவோம் லிவர்பூலுக்கு.
நீ எப்படி பாக்குற இது வந்து கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் தான். ஏன்னா கேக்போ ஒரு ரெண்டு மூணு போஸ்ட், அப்புறம் ஒரு ஓப்பன் ஹெட்டர் மிஸ் பண்ணா, இதெல்லாம் வந்து உள்ள போயிருந்துச்சுன்னா நம்ம என்டையர் கான்வர்சேஷன் would have been டிஃபரெண்ட். ஆனா என்னதான் கேம் ஆஃப் மார்ஜின்ஸா இருந்தாலுமே ஐசாக்கோட அலெக்சாண்டர் இசாக்குக்கும் ரெண்டு நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுவும் அவனை எடுத்துக்கல. ஸோ நீ எப்படி பாக்குற கிரியேட்டிங் சான்சஸ் ஆனா கன்வெர்ட் பண்ண மாட்டோம், கன்சீடும் அதிகமா பண்றோம், ஒரு டீம் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல நீ யோசிச்சு பார்த்தனா இட்ஸ் ஃபுட்பால் ஒரு பாப்புலரான கோட் தான், ஃபுட்பால் இஸ் நாட் அ கேம் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஆயிருந்தாலும் இப்படி ஆயிருந்தாலும் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்ம நூனஸை செல் பண்ணோம். வை ஹி அண்டர் பர்ஃபார்ம் இஸ் எக்ஸ்டி, கரெக்டாக ஃபினிஷிங் சரியில்லை, அது சரியில்லை. பட் அகேன்ஸ்ட் செல்சி அண்ட் அகேன்ஸ்ட் யுனைடெட் இந்த மாதிரி பெரிய கேம்ஸ்ல ஹேவ் டு டேக் யுவர் சான்சஸ். அண்ட் அங்க வந்து நம்ம வி வெரி மச் அண்டர் பர்ஃபார்ம்ட் ஆர் எக்ஸ்டி. ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப இந்த சப்பாரா கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபார்வர்டு கிடையாது, நம்ம என்டையர் ஃபார்வர்ட் லைனுக்கும். பிகாஸ் சாலா நிறைய சான்ஸ், அதாவது Correct. லாஸ்ட் இயர் நம்ம சாலா ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கோம்ல. ஸோ சாலாவோட ஸ்டாண்டர்டுக்கு கோல் உள்ள போகக்கூடிய கோல்ஸ் சாலா மிஸ் பண்ணான். ஓகேவா? ஐசாக்கு வந்துட்டு நம்ம ஃபிட்னஸ் சொல்றோம், இஸ் நாட் ஃபுல்லி அடாப்டட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம். பட் ஸ்டில் இசாக் வந்து இந்த கோல்லாம் வந்துட்டு இப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணி பார்த்திருக்கோம். ஏன்னா நம்ம கிட்டே அத்தனை கோல் போட்டிருக்கான் அந்த மாதிரி. Correct, ஸோ correct, அவன் correct. அவன் மிஸ் பண்ணிட்டான். கேக்போ வந்து ஹி இஸ் ட்ரைங், எனக்கு தெரிஞ்சு கேக்போ இஸ் ட்ரைங். அண்ட் அவனுக்கு அந்த லெஃப்ட் சைடுல வந்து சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியும் லைட்டா ஃபீல் ஆகுது. எக்கிடிகே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் அவனை இறக்கணும்னா தேர் இஸ் அவனோட பிளேயர் ஒரு கான்பிடன்ஸ் அந்த ஊஸ் ஆகுதுன்றது எக்கிடிகேக்கு மட்டும் தான் எனக்கு நம்ம ஃபார்வர்ட் லைன்லேயே ஆக்சுவலா ஃபீல் ஆகுது. அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்திருப்ப, மேட்ச் பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் ஃபைவ் இருக்கு அவங்களுக்கு மேன் டு மேன் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பேக் ஃபைவ், அவங்க நம்மளோட லிவர்பூல் பேர் 5 பேர் இருக்காங்க முன்னாடி. பாசிங் சேனலே இல்ல மிட்ஃபீல்ட்ல, கவனிச்சியா? கரெக்ட். சோ அது எப்படி பாக்குறேன்? ஏன்னா அல்டிமேட் கொஸ்டின், ஸ்லாட்டோட இந்த ட்வீக் பண்ண டாக்டிக்ஸ் பத்தி உன்னோட வியூஸ் என்ன இது வரைக்கும்? அந்த சிஸ்டம் தான் நான் வந்து கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா செல்சி லாஸாக இருக்கட்டும், கிறிஸ்டல் பேலஸ் லாஸாக இருக்கட்டும், வி டுக் ஆஃப் டிஃபெண்டர்ஸ், நம்ம மிட்ஃபீல்டர்ஸை பின்னாடி தள்ளிட்டு எல்லாருமே அட்டாக்கர்ஸ் ஆக்கிட்டோம். யாருக்கு எந்த பொசிஷன்? எக்கிட்டிக்கே நீ பார்த்தனா லெஃப்ட் எங்க இருந்தோ, லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல இருந்து பால் எடுத்துட்டு வந்து ஷூட் அடிக்கிறான் எங்க இருந்தோ. வாட் வாஸ் ஹிஸ் பொசிஷன்? கரெக்டா? அது கிடையாது. கேஎஸ் வந்தான், வேர்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கான். வேர்ட்ஸ் சென்ட்ரல் ஆடுறானா, லெஃப்ட்ல ஆடுறானா? லாஸ்ட் 5 minutes வேர்ட்ஸ் லெஃப்ட்ல தான் ஆடிந்தான். ஆனால் வந்து ஹீ டிட் நாட் ரீப்ளேஸ் லெஃப்ட் ஃபார்வர்ட், கரெக்டா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து நம்ம பாசிங் லைன்ஸ் அதெல்லாம் பொறுத்ததை விட டூ மெனி அட்டாக்கர்ஸ். இஸ் தேர் நோ ஒன் டு கண்ட்ரோல்? ஃபைனலி வந்து அந்த ஃபைனல் 20 minutes எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஆல் தி அட்டாக்கர்ஸ் இன்ஷா அல்லான்னு கலாய்ப்பானுங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒரு லெவல் குழம்பிடுச்சு எனக்கும். யாரா உள்ள இருக்கீங்க, கர்டிஸ் ஸ்டோன்ஸ் ஆடிட்டு இருக்கான், யாரா உள்ள இருக்கீங்க, யாரா வெளில போனீங்கன்ற மாதிரி ஆக்சுவலி ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து we are chasing the game, we are trying to win the game, அதெல்லாமே இருக்கு. எனக்கு இல்ல ஆனா இல்ல, நான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப நம்ம வந்து எவ்வளவு அட்டாக்கர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எல்லா செல்சியோடையும் லாஸ்ட் 30 minutes எல்லா அட்டாக்கர்ஸையும் கொண்டு வந்தோம். கிறிஸ்டல் பேலஸோடயும் எல்லா அட்டாக்கர்ஸையும், கொனாட்டேவெல்லாம் தூக்கிட்டு கிராவன் பச் பின்னாடி தள்ளிட்டு மிட்ஃபீல்டர், கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும் போதும் லிவர்பூல் வந்து எக்ஸ்டி வந்து நிறைய கிரியேட் பண்ணி, இந்த சீசன் எடுத்து பார்த்தனா லிவர்பூல் டாப் 5ல எக்ஸ்டில இல்லவே இல்லை. தே ஹவ் கிரியேட்டட் 13 கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தேவ் ஸ்கோர்ட் 11. புரியுதா? ஸோ அப்பனா வந்து தெர் இஸ் ப்ராப்ளம் வித் த சிஸ்டம். வாட் ஸ்லாட் வாண்ட்ஸ் அட்டாக்ன்றான், கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிரியேட் ஆகல. ஸோ ஐ திங்க் ஸ்லாட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ். லாஸ்ட் சீசன்லேருந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சோ. இப்போ நேற்று பிஎஸ்ஜி சாம்பியன்ஸ் லீக் கேம் பார்த்துருந்தேன்னா, போன சீசன் எப்படி ஆடினாங்களோ அதுல சின்ன ட்வீக்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ஃபார்வர்ட் லைன்ஸ் மட்டும் தான். இல்ல அதுதான், அது என்னன்னா அவங்க வந்து ஒரு லாஸ்ட் இயர் 4 ட்ராஃபி 5 ட்ராஃபி அடிச்சாங்களா? சோ அவங்களுக்கு வந்து இது செட். அதாவது நம்மளோட கிளாப் டீம் பாத்திருக்கியா, 4-4-3 நம்மளுக்கு செட். அது ஒர்க் ஆகாத பட்சத்துலதான் வந்து நம்ம வந்து கொஞ்சமா ட்வீட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்லாட் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, லாஸ்ட் இயர் அந்த சிஸ்டம் வந்து லாஸ்ட் இயர் சீசன் அந்த சிஸ்டம் வந்து பீப்புள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இதுலதான் அவன் என்ன பண்றான், நியூ பிளேயர்ஸ் எடுத்துட்டு வராங்க, நான் என்னோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கான். சரி பாப்போம் அந்த லாங் ரன் இது எங்க கொண்டு போகுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிசம்பர்ல தான் நான் ஜட்ஜ் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா அந்த டிசம்பர்ல வந்துட்டு பிளேயர்ஸும் செட்டில், ஒரு நியூ பிளேயர்ஸும் செட்டில் ஆயிடுவாங்க, ஃபிட்னஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் இது வந்துடும். இந்த சிஸ்டம் வெதர் தி கெட் யூஸ் டு இட் ஆர் ஸ்டார்ட் மாத்திரானா இல்லையான்றது நம்மளுக்கு டிசம்பர்ல தெரிஞ்சிடும். ஓகே, பாப்போம் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பேசலாம்? செல்சி ஆண்ட்ரூ சாக் ஆயிட்டாரு. ஃபாரஸ்ட போட்டாங்கல்ல.
சோ அது அந்த ஆன்ஸ் அப்பாயின்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் அவங்க நூனோ ஏன் சாக் பண்ணாங்கன்றது எனக்கு கொஞ்சம் லைட்டா வியர்டா இருந்துச்சு. ஏன்னா ஹி டிசர்வ் சம் டைம். ஏன்னா லாஸ்ட் இயர் கரெக்ட். அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு மேனேஜர் அவன் டைம் கொடுத்திருக்கலாம். மேரினாக்கிஸ் வந்துட்டு கொஞ்சம் கோளாறான ஆளா தான் இருக்கான். சரி அவனை சாக் பண்ணிட்டு நீ ஆஞ்ச கூட்டு வந்த. ஆஞ்ச் வந்து நீ ஆல்ரெடி நூனோ கிட்ட இருந்து இருக்கும் போதே அந்த டீம் டிப்ல இருக்கு. சோ ஆஞ்ச் வந்தவொடனே ஆஞ்சால மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? கரெக்ட். அண்ட் தே வேர் பிளேயிங் கொஞ்சம் டீசென்டா தே வேர் பிளேயிங் வெல் தான். நான் கொஞ்சம் அவங்களோட எக்ஸி ஸ்டாட்ஸ் அட்டாக்கிங் வைஸ் தே வேர் பிளேயிங் குட் தான். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாட்னம்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கோல்டு ஃபினிஷர் ஆக்சுவலி அவங்களுக்கு இப்ப இல்ல. சோ அங்க இருந்து இன்னொரு ஒரு டிப்பு. சரி யாரடா அப்பாயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா என் தலைவன் சாண்டேஷ கூட்டு வந்திருக்காங்க. சீண்டாயிச்சா? ஷாண்டைஷ கூட்டு வந்திருக்கீங்க. ஷாண்டைஷோட ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அவனோட என்டையர் மேனேஜரியல் கரியர்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 30 to 40% கோல்ஸ் கேம் ஃப்ரம் செட் பீசஸ். ஓகேவா? சோ என்ன ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண என் தலைவன் என்ன ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்? வந்துட்டு 5-5 ஃபார்மேஷன் போட்டுட்டு எவ்ரிதிங் இன் கவுண்டர் அண்ட் செட் பீஸா? ஏன்னா கிறிஸ்வுட் வர இருக்கு. அந்த ஒரு குட்டி ரீயூனியன் தான் அங்க நடக்குது. இல்ல 8 கேம்ஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் ஓனர் ஆர் எனிவன் டு ஜட்ஜ் அ மேனேஜர். நீ கண்டிப்பா. நாட்டிங்ஹாம் போன வாட்டி பார்த்தனா ஒரு காம்பேக்டான டீம். லிவர்பூல் வந்து லைக் Solid. தே ஸ்ட்ரகிள். They were ரொம்ப solid actually. பேக் ஃபைல் ஆடுவாங்க. முரிலோ நின்றுவான், மிலன்கோவிச் நின்றுவான், அப்படியே நின்றுவான். அவ்வளவுதான். தே பிளேட் அந்த கவுண்டர் வுட்டுக்கு த்ரூ பால்ஸ் போடுவாங்க, ஓடி போய் வுட் அடிச்சிருந்தான். They இப்படிதான் had a போயிட்டு இருந்துச்சு. எலங்காவோட பேசம் அவங்களுக்கு இருந்துச்சு நல்லா. போன வருஷம் டாட்டன்ஹாம் நீ பார்த்திருந்தனா ஆன்ஜி வந்து எல்லாரையும் ஹாஃப் லைன் மேல தள்ளு அப்படின்னு நின்று ஆடி இருந்தான். ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட்லி மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். அப்போ ஆன்ஜோட டாக்டிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 7-8 கேம்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த டைம் வாஸ் கிவன். இட் வாஸ் நாட் அ ஃபேர் சாக்குன்னு தோணுது. அண்ட் செல்சி பக்கம் நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருந்தனா கிட்டத்தட்ட ஒரு இஃப் கிப்ஸ் ஒயிட் வாஸ் மோர் கிளினிக்கல் தே வுட் ஹவ் ஸ்கோர்ட் 1 or 2. ரொம்ப டிஃபென்சிவ் லேப்சப்ஸ் ரொம்ப அதிகம். இந்த கேம்லயும் ரெட் கார்டு. ஐ திங்க் இது சம் சார்ட் ஆஃப் ரெக்கார்டா என்னன்னு தெரியல. போன வாரம் கூட மரேஸ்கா ரெட் கார்டு வாங்கிட்டா, இந்த வாரமும் அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் கண்டினியூஸ் ரெட் கார்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம் சார்ட் ஆஃப் ரெக்கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் செல்சி ஒரு டாப் 4ல முடிக்கணும் அப்படின்னா அவங்களோட டிஃபென்சிவ் லேப்சஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணும். அவங்க சாம்பியன்ஸ் லீக்லயும் இட் ஹஸ் காஸ்ட் தெம். லிவர்பூலோடையும் தே காட் லக்கி பிகாஸ் அவர் லக்கின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம நிறைய chances லிவர்பூல் வந்து not clinical. எக்ஸாக்ட்லி வி ஆர் நாட் கிளினிக்கல். நேத்தும் வந்து அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த செல்சியில நிறைய ஃபார்வர்ட் லைன்ல நெட்டோ, ஆண்ட்ரே ஆனா சாண்டோஸ் எல்லாருமே நல்லா ஆடினாலும் இல்ல சான்சஸ் நான் தான் ரொம்ப சொல்றேன் கன்சீட் நம்ம பண்ணிட்டாங்க. செல்சியோட டிஃபென்ஸை பிளேம் பண்றோம். பட் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி கிரைசிஸ் வேற இருக்குல்ல, எஸ்பெஷலி இன் டிஃபென்ஸ் அண்ட் கரெக்ட் மிட்ஃபீல்ட் ஒரு கரெக்ட் பெரிய லிஸ்டே இருக்கு. நான் போஸ்ட்ல என்ன ஃபீல் பண்றேன்னா அந்த பிளேஸ்ல திருப்பி வந்தாங்கன்னா இந்த டீம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீஸ் ஜேம்ஸ் வந்துட்டு இஸ் கெட்டிங் பேக் ஆன் தி க்ரூவ் ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்ட் 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 அந்த செம்ம பழைய ரீஸ் கோல் வேற. ஜேம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த பழைய ரீஸ் ஜேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கோல்வேல் வந்துட்டானா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட இப்ப அச்சம்பாங்க அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் கோல்வேலோட பார்ட்னர் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் செல்சி ஹாத்தோ குக்குரெல்லா இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தே கேன் மேனேஜ். எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு செல்சிக்கு ஒரு ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். பால்மர்லாம் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஐம் நாட் வரி டூ மச் அபவுட் செல்சி. ஏன்னா டிஃபென்ஸ் இப்போ அவங்களுக்கு இன்ஜுரினால இருக்கு. அந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா எக்ஸப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல. ஏன்னா நம்ம ஸ்டில் சொல்லிட்டு இருக்கோம் அந்த வெர்ஜில் வேன் டைக் கரெக்ட் மாதிரியோ தியாகோ சில்வா மாதிரியோ அவங்களுக்கு ஒரு டிஃபெண்டர் கண்டிப்பா தேவைன்ட்டு அது அவங்க அட்ரஸ் அதுதான் சொல்றேன். மார்க்விக்கு அவங்க போறதுக்கான நிறைய சான்சஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு இருக்கு. ஃப்ரீ ஏஜென்ட் வேற. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் நம்ம செல்சி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி பேக் ஒன்ஸ் அவங்க டிஃபென்ஸ் ஆல் அவுட் ஆயிடுச்சுனாலே. ஏன்னா அவங்களோட மிட்ஃபீல்ட் ஸ்டெபிலைஸ் ஆகுது. நேற்று நான் வந்து கொஞ்சம் ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கைஷடோட ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வருஷமும் அவன் லாஸ்ட் இயர் எங்க விட்டானோ அங்க இருந்து ஹி ஹஸ் பிக்ட் ஆஃப் டேக்கிள்ஸ் எடுத்து பாக்குறான். அவ்வளவு டேக்கிள்ஸ் பண்ணிருக்கான். ஒரு மிட்ஃபீல்டருக்கு அவ்வளவு என்னதான் டிஎம்ஆ இருந்தாலும் ஒரு சிபி லெவலுக்கு அவன் டேக்கிள்ஸ் போட்டு வச்சிருக்கான். சோ பால்மர், லாவியா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வந்துட்டாங்கன்னா செல்சி எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 4ல கண்டிப்பா முடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் நீ லாஸ்ட் சீசன்ல ஃபார்ம்ல கண்டினியூ பண்ண கைசடோ பத்தி பேசிட்ட, மட்டேட்டா பத்தி பேசணும். லாஸ்ட் சீசனோட ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த கிறிஸ்டல் வாரம் பேலஸ் ஒரு வந்துட்டோமா? செமையான ஹேட்ரிக்கு கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டோம். அண்ட் இட் இஸ் அ நியூ ரெக்கார்ட், பிரீமியர் லீக் ரெக்கார்டு. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் லீக்ஸ். ஹி ஹேட் 3.67 XG, ஒரு ஹேட்ரிக் வேற. அண்ட் 97th மினிட்ல ஹி ஹேட் அ 1-on-1 which he skied it.
ஸோ இல்ல. பாலு போஸ்ட்டு பால் கீழ வருது, நல்லா ஸ்கை பண்ணிடுவான். ஓகே ஓகே ஸோ ஓகே. அவனுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு. பட் கேம் ஆஃப் த சீசன் ஃபார் மீ. செம்ம மேட்ச்சு. 3 லைக் டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ்னே சொல்லலாம் இந்த சீசன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். போன்மவுத்தும் பயங்கரமா ஆடுறாங்க. செமென்யோ நல்லா ஆடுறான். செமன்யோ. அவங்க வந்து கொஞ்சம் ஐ திங்க் போத் வில் ஃபினிஷ் இந்த யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யூரோப்பா கான்ஃபரன்ஸ் அவங்க லீக் அப்படின்னு ஸ்டார்ட் ஃபீல் பண்ணிருக்க ஆகுது. விதத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா ஃபீல் ஆகுது எனக்கு. ஆக்சுவலா கிறிஸ்டல் பேலஸ் ஓகே, எனக்கு கிறிஸ்டல் பேலஸ் விட பர்ன்மத் முடிப்பாங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. பேஸ்ட் ஆன் ஹவு தே பிளே அண்ட் அவங்களோட கோச். பாப்போம். செமெனியா வந்துட்டு அவனோட செமெனியோ ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. லிவர்பூல் லிங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொன்னே இருங்கடா, முதல்ல வாங்கின பிளேயர்ஸ் செட்டில் பண்ணுங்கடா, அப்புறமா செமெனியாக்கெல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் பர்ன்மத் எங்க முடிக்கிறாங்க, இவங்க என்ன முடிக்கிறாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, நம்ம ஆர்சனலுக்கு வருவோம். லீட் ஆர்சனல் எக்ஸ்டெண்ட் ஃபுல்லம் பண்ணிட்டாங்களா? ஆர்சனல் ஃபுல்லாம் 1-0 நினைக்கிறேன்ல. ட்ரொசார்ட் கரெக்ட். கோல்ல. 1-0 ட்ரொசார்ட் கோல். செட் ஆர்சனல் பீஸ் பத்தி கோல் சொல்லி ஆகணும். அது வந்துட்டு ஏன்னா நான் நேத்து அத்லெட்டிகோ சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அது அந்த லிங்க்கும் எடுத்துட்டு வந்தேன். அத்லெட்டிகோ மேட்சும் பார்த்தேன். 4-0. கெக்கரஸ் வந்துட்டு ஓகே 2 டேப் இன், பட் ஈஸ் அந்த அந்த கோல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் மார்டினெல்லி ஒரு கோல் போட்டான் பாரு, அப்படியே அப்படியே மெய் என்னது? சிலுத்துட்டேன். நான் வந்து இந்த என்ன? சீசன் ஸ்டார்டிங்ல மார்டினெல்லியை கலாச்சேன். தலைவன் அரபிக் கத்துக்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன வந்து ஷட் பண்ணிட்டான். இந்த சீசன் வந்து மார்டினெல்லி வந்து ரொம்ப ஃபெனாமினலா ஆடிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த லெஃப்ட் விங் பிரச்சனை, அவனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அது லைட்டா கரெக்ட் கரெக்ட் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அண்ட் பாசிங் ஸ்டாட்ஸ், அப்புறம் இந்த டூவல் ஸ்டாட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்டா. அந்த மிட்ஃபீல்டர்ஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஜூபிமெண்டியோட நேம் வந்துட்டு அகைன் வந்துகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஃபெனாமினல் பிளேயர், ஃபெனாமினல் சைனிங் அவங்களுக்கு. அப்புறம் 100 மில்லியன் டெக்லன் ரைஸ் வந்து ஒரு அசிஸ்ட் வர நினைக்கிறேன்ல. செட் பீஸ் கேப்ரியல் கோல் இல்ல. வர. ஐ திங்க் டெக்லன் ரைஸ் வந்து ஐ திங்க் ஹி இஸ் ப்ரூவிங் ஹிஸ் வர்த் அகைன் அண்ட் அகைன். இந்த சீசன் நீ பார்த்தனா எல்லா கேம்ஸ்மே ஹி ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல். the corners he takes, the set pieces he takes, ரொம்ப நல்ல பின் பாயிண்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்குடா ஆக்சுவலா அவனோட டெலிவரிஸ் எல்லாமே. நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து we are one of the worst at set pieces, ஸ்கோரிங்லயும் சரி கன்சிடரிங்லயும் சரி. ஸோ அவனோட கார்னர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். தேவர் வெரி பின் பாயிண்ட். அந்த பேக் போஸ்டுக்கு நியர் தி கோல் கீப்பருக்கும் அந்த டிஃபென்சிவ் லைனுக்கும் நடுவுல எல்லா பாலும் போய் விழுது, விச் இஸ் த டேஞ்சர் ஜோன். இல்ல அது மட்டும் இல்ல, அவங்க டிஃபென்சிவ் லைன் வந்து கேப்ரியல் கோலும் அடிக்கிறான், கிளீன் ஷீட்டும் வைக்கிறான். ரயா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு ஒரு டீமே வந்து நீ எடுத்து பார்த்தனா the opponents are not able to create chances. மிட்ஃபீல்ட்ல சஃபகேட் பண்றாங்க, பயங்கரமா சஃபகேட் பண்ணி லைக் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம், ஒரு they have a very good set of 11. இந்த செட் ஆஃப் 11 if they don't get injured and செட் ஆயிட்டாங்க இதே ஃபார்ம் இன்னும் ஒரு 2 months or 3 monthsக்கு இன்னும் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த 4 point lead I can assure it will be 8 point lead. ஏன்னா they are done with the difficult fixtures. எல்லாமே கொஞ்சம் ஈஸியர் ரன்ஸ் தான். they can concentrate on the UCL also. கொஞ்சம் if luck goes their way, ஆர்சனலுக்கு வந்து இந்த சீசன் நிஜமாவே ஒரு மெமரபிள் அண்ட் டபுள் அடிக்கிற சீசனா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு உன்னோட ப்ரெடிக்ஷன்ல இருந்து நீ சொன்ன ஐ திங்க் ஆர்சனல் இந்த வருஷம் லீக் அடிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிறிஸ்பால் ஆல்சோ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னான். ஆல்மோஸ்ட் ஒரு டாப் 6 சைட் நீ எடுத்து பார்த்தனால எல்லாருக்கிட்டயுமே நல்ல அட்டாக் இருக்குடா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்துட்டு யார்கிட்ட நல்ல டிஃபென்ஸ் இருக்கோ அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்பால் அப்பயே சொன்னான். இப்ப பார்க்கும்போது இது ஆக்சுவலி மெட்டீரியலைஸ் ஆகுது. ஏன்னா எல்லா டீம் கிட்டயுமே டீசென்ட் அட்டாக்ஸ், டீசென்ட் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆர்சனல் வந்து வெரி ஸ்டேபிள் அண்ட் செட்டில்டு டிஃபென்ஸ். கேப்ரியல் சலீபா பார்ட்னர்ஷிப் எத்தனை இதோட 4th or 5th சீசன் ரன்னிங்ல அவங்க ரெண்டு பேருமே. அண்ட் ஆல்சோ கேலஃபியூரியும் டிம்பருமே they are very good solid defensive fullbacks who can attack at will. ஓகேவா? ஸோ அவங்களோட அந்த மிட்ஃபீல்ட்ல அந்த கிரியேட்டிவிட்டி லேக் ஆகுறத அவங்க எப்படியோ வந்துட்டு தேவர் ஏபிள் டு கொஞ்சமா எப்படியோ காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆர்சனல் பத்தி பயங்கரமா பேசிட்டோம். எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஆர்டெட்டா டைட்டில் அடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் சீசன் அப்படின்னு தோணுது எனக்கு கம்பேர்ட் டு அதர் சீசன். ஏன்னா ஓகே சிட்டி வந்துட்டு ஓகே சிட்டி கான்வர்சேஷனுக்குள்ள வந்துட்டோம். ஆர்டெட்டாக்கு வந்து இந்த சீசன் வந்துட்டு இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் இது வர. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மாதிரி அழகா ஃபார்மா செட் ஆயிட்டு இருக்காங்க. ஃபார்ம்லயே இல்லாத மார்டினெல்லியே வந்துட்டு ரைட் சைட் கர்லர் எல்லாம் போட்டு பீட் பண்றான், ஆப்லாக்க பீட் பண்றான். அப்ப பாத்துக்கோ, இதை விட உங்களுக்கு வந்துட்டு சைன் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. எப்படியாவது ஜெயிச்சிருங்க. அண்ட் சிட்டி பத்தி சொல்லலாம். என்ன நினைக்கிறேன்? ஆர் சிட்டி பேக்?
ஏன்னா சிட்டி பேக்கா அப்படிங்கிறத விட ஃப்ரீக் ஹாலண்ட் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் சீசன் இன்ஜுரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அது எல்லாமே லைக் ஹாலண்ட் ஹேஸ் சிங்கிள் ஹேண்டட்லி கெப்ட் தெம் நியர் ஆஸ்கனல் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தேர் கோல்ஸ் எதர் கிரியேட்டட் ஆர் ஸ்கோர்ட் பை ஹாலண்ட் தான். அவங்களோட சிஸ்டம்ல பெருசா ட்வீக் ஆகலைனாலும் திஸ் சீசன் நேத்து நீ பார்த்துருந்தனா கூட வில்லாரியலோட சவினியோ அண்ட் டோக்கு ஆர் பிளேயிங் ரியலி ரியலி வெல். தேர் சப்போர்ட்டிங் ஹாலண்ட். நேத்து கூட சவினியோ அசிஸ்ட் ரெகுலராகவே வந்து லைக் ஹாலண்ட் ஹேஸ் கெப்ட் தெம் க்ளோசர் டு ஆர்சனல் அப்படிதான் சொல்லணும். சிட்டி ஆர் சிட்டி பேக் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ திங்க் இன்னும் 2 or 3 பிக் கேம்ஸ்ல ஜட்ஜ் பண்ணும். ஏன்னா ஆர்சனலோட நீ ஆடினதை பார்த்துருப்ப. ஓகே, ஆர்சனலோட கம்ப்ளீட்டா வந்து ஒரு பெப் கார்டியோலா பஸ் பார்க் பண்ணான், விச் ஷோஸ் தட் ஹி டசன்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். இதுவே பழைய பெப் பழைய சிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தட் வுடன்ட் ஹவ் பீன் தி கேஸ். செகண்ட் கோல் தேர்ட் கோல்னு போயிருப்பாங்க. அதான். ஸோ அப்படி இருந்த சிட்டி வந்து இப்போ பெப் கார்டியோலாவே வந்து பஸ் பார்க் பண்றான்னா அவனோட டிஃபென்சிவ் லைன்ஸ்ல இன்னும் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு ஷவுட் அவுட் டு டொனருமா, அவன் வந்த பிறகு ஒரு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா வந்துச்சு. எடர்சன் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே கரெக்ட் நல்ல ஷார்ட் ஸ்டாப்பரா இருக்கான், நோ நான்சென்ஸா இருக்கான். எடர்சன் கொஞ்சம் சில ஹி ஹேட் அ மிஸ்டேக் இன் ஹிம் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி every 2 match or every 3 match he has a mistake in them actually. ஸோ அது வந்து டோனருமா ஐ திங்க் ஹஸ் அந்த பேரை டிஃபென்சிவ் லைனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இன்னொரு 2-3 வீக்ஸ்ல தெரிஞ்சிரும் யாரு. ஐ திங்க் மார்மூஷ் கொஞ்சம் திருப்பி ரிட்டர்ன் ஆகுறான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அட்டாக் இன்னும் பூஸ்ட் ஆகுது சொல்ல போனா. ஸோ தே கேன் ரொட்டேட் ஹாலாண்ட் அண்ட் மார்மூஷ். என்னை பொறுத்த வரைக்கும் மார்மூஷ் ஆக்ட்ஸ் பெட்டர் வென் இஸ் சென்டர் ஃபார்வர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விங்கரோட அவன் ஃபோக்கல் பாயிண்டா இருந்தானா ஹி ஒர்க்ஸ் பெட்டர். ஸோ அண்ட் ஹாலாண்ட் பத்தி நம்ம சின்ன ஷவுட் என்னன்னா, கெவின் டெபுரனே இல்லைன்னா ஹாலாண்டால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் கன்ஸ்பிரசி தியரி மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவன் தட். ஏன்னா டாட்முண்ட்ல நம்ம அவனை பார்த்திருக்கோம்ல, டாட்முண்ட்ல யாரு இருந்தா அங்கேயும் அவன் கோல் போட்டு கொளிச்சிட்டு தானே இருந்தான். ஸோ இஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு சீசன் வந்து பேலண்டர் லெவல் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஹாலாண்ட் இஸ் அ பேலண்டர் லெவல் பிளேயர். அவன் எப்பயாவது லெவன்டாஸ்கிக்கு கிடைக்கல, ஆனா ஹாலாண்டுக்கு எப்பயாவது ஒரு பேலண்டர் கிடைக்கணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம், விருப்பப்படுறோம், எல்லாம் பண்றோம். சரி, ஓகே. ஸோ சிட்டி பத்தி பேசிட்டோம். மற்ற சின்ன சின்ன டீம்ஸ் யார் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ண அந்த வீக்? டாட்டனம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பண்றாங்க, இம்ப்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உல்ஸோடையும் வந்து ஹோம்ல ஒரு ட்ரா, லாஸ்ட் மினிட் பலீனியாவோட கோலு, ஆஸ்டன் வில்லாவோட ரொம்ப ஒரு சப்பார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மார்கன் ராஜஸ் இஸ் பேக் மேபி, செம வண்டர் கோலு. பட் ஸ்டில் டாட்டனம் வந்து அந்த சிஸ்டம்க்கு இப்போ தான் அடாப்ட். ஃபர்ஸ்ட் 3 games தே ஸ்டார்டட் பிரில்லியன்ட்லி. ஆனால் லேட்லி தே ஃபாலன் ஆஃப். கொஞ்சம் பெரிய டீம், கொஞ்சம் என்ன சொல்கிறது, மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் அட்டாக்ஸ் இருக்க டீமோட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, விச் ஐ சா அகேன்ஸ்ட் வுல்ஸ் அண்ட் இப்போ அகேன்ஸ்ட் வில்லா. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக அவங்களோட சிஸ்டமை வந்து சரி பண்ணல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தே வில் பி க்ளோஸ் டு த டாப் 4 அப்படி சொல்லலாம். பாப்போம். ஐ திங்க் நான் கொஞ்சம் எப்படி பாக்குறேன்னா, கொஞ்சம் செட்டிலிங் இன் பீரியட். நான் வந்து எல்லா டீம்ஸ்க்குமே நான் டிசம்பர் தான் ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சிருக்கேன். டிசம்பர்ல நீ என்ன பண்ற, லிவர்பூலா இருக்கட்டும், ஸ்பர்ஸா இருக்கட்டும், டிசம்பர்ல பாதி சீசன் முடிஞ்சிரும் பால் சைடு. ஸோ ஏன்னா உனக்கு ஒரு கேப் வந்து அதிகமாக கூடாது எப்பவுமே. வந்து இப்ப நீ இன்னும் 2 வாரத்துல 25% ஆஃப் த சீசன் இஸ் டன், புரியுதா? ஸோ அதுல நீ எப்படி செட் பண்றியோ அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு சீசன் போகும். இப்பவே வந்து 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து டைட்டிலா இருக்கட்டும் இல்ல ரெலிகேஷனா இருக்கட்டும் எங்கேயுமே கேப் மெயின்டைன் பண்றது தான் பார்ப்பேன். இல்ல நான் வந்து லிவர்பூல வந்துட்டு டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்பயோ தூக்கிட்டேன். ஏன்னா 11 மேட்ச் பாத்துருக்கோமா, எனக்கு இந்த சீசன் அதை பார்த்தனே தெரிஞ்சிச்சு இந்த டைட்டில் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. நான் டிசம்பர்ல ஏன் டிசம்பர் சொல்றேன்னா, ஓகே டிசம்பர்ல எனக்கு இந்த சிஸ்டம் செட் ஆயிருக்கா இல்லையா, அட்லீஸ்ட் இதை வச்சு என்னால த்ரைவ் பண்ண முடியுமா, கிக் ஆன் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. அது 11 மேட்ச்ல ஜட்ஜ் பண்றது இட்ஸ் வெரி டூ சூன். ஏன்னா பிளேயர்ஸும் புதுசு. நீ டிசம்பர்ல வந்துட்டு எனக்கு புது பிளேயரு, இது புது சிஸ்டம் அப்பெல்லாம் நீ அப்படி மாதிரி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் குடிக்கவே முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் என்ன லீக்லயே நீ வந்து 16-17 மேட்ச் கிட்ட ஆடிட்டு இருப்ப. சோ அப்ப இதுக்கு மேல வந்து கரபா கப்பு, FA கப்பு, சாம்பியன்ஸ் லீக், அப்ப நீ வந்து குறைவா சொல்ல முடியாது. சோ அப்போ வந்து என்னால ஒரு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்னு தோணுது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சொல்றேன், ரெலகேஷன் பேட்டில் இது வெஸ்டாமே எடுத்துக்கோ. ஓகே வெஸ்டாம்க்கு வந்து இப்ப நூனோ புதுசா வந்திருக்கான்.
அவனோட சிஸ்டம் செட் பண்ற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆஸ்டன் வில்லா ரொம்ப பேட் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட் ஏதோ 3 கேமோ 4 கேமோ அவனுக்கு அன்பிட்டன் போல. சோ இப்போ ஒரு ஃபேர்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பாப்போம் இதுல இருந்து எங்க போகுதுன்னா. இப்ப ஆர்சனல் நம்ம ஃபேவரட்ஸ்னு சொல்றோம். ஜனவரில வந்துட்டு அவங்க ஒரு சீரிஸ் ஆஃப் லாஸ் அவங்களுக்கு வரலாம். ஏன்னா டிசம்பர் அண்ட் ஜனவரி பீரியட்ல ஆர்சனல் எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சனா ஒரு அங்க சின்ன சின்ன ரன் ஆஃப் கேம்ஸ்க்கே தே வில் லூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இல்ல எனக்கு 2 விஷயம் வந்து இந்த சீசன்ல எனக்கு கிளியரா தெரியுது. ஒண்ணு ஆர்சனல் வந்து இந்த வருஷம் டைட்டில் ஜெயிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் they look என்ன they பொறுத்த look வரைக்கும். like it. நான் நெக்ஸ்ட் தான் ஒரு வந்து விஷயம் வெஸ்ட் ஹாம் ஒரு ரெலிகேட் ஆயிடுவாங்க. இல்ல அதான் நான் ஒரு விஷயம் சரி. சொன்னேன். இந்த வருஷம் கண்டிப்பா ஆர்சனல் தான் டைட்டில் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள தடுக்க முடியற ஒரே டீம் அது ஆர்சனல் மட்டும்தான். அவங்களா ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. கரெக்ட். அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வெஸ்ட் ஹாம் ரெலிகேட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. இது ரெண்டும் வெஸ்ட் வந்து ஹாம்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்ணு முன்னாடி அப்படியே எழுதி வச்ச மாதிரி தெரியுது. வெஸ்ட் ஹாம் பட் வந்து பாப்போம். ரெலகேட் ஆனதே இல்ல கரெக்டா? இல்ல அது எவர்டனா? வெஸ்ட் ஹாம்ல ரெலிகேட் ஆயிருக்காங்க. வெஸ்ட் ஹாம்ல ரெலிகேட் ஆயிருக்காங்க முன்னாடி. எவர்டன் தான் ரெலகேட் ஒரு ஆனது இல்ல 10 இயர்ஸ் கரெக்டா? பேக் முன்னாடி கூட ஆனாங்க. எவர்டன் எனக்கு தெரியல. இல்ல ஆனா வெஸ்ட் அதான் ஹாம் வெஸ்ட் வந்து ஹாம் இவங்க ரெலிகேட். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ரெலகேட் ஆனது இல்ல. ஐ இல்ல திங்க் இல்ல வெஸ்ட் எவர்டன் ஹாம் நினைக்கிறேன். ரெலிகேட் ஆயிருக்காங்க. நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு 2010 11 எல்லாம் ரெலிகேட் ஆயிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்தாங்க. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. சரி ஓகே அப்போ பாப்போம். வெஸ்ட் ஹாம் போனாங்கன்னா ஒரு பெரிய இதுதான் அவங்களுக்கு. ரெலகேட் ஆனாங்கன்னா சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்க 3-4 பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீடியோ பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்னென்ன டாபிக்ஸ் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.